நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டங்க. நாங்கள் ஏதாச்சுமா வந்து தம்பி அக்ரியை பார்த்தேன் மருந்து கடையில் செந்தமிழ் அக்ரோ சர்வீஸ் மருந்து கடையில் இவரை பார்த்தேன். பூச்செடிக்கு மருந்து வாங்குறதுக்காக வந்திருந்தேன். துளிரே சுத்தமாக எடுக்காமல் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. என்ன பூச்செடிங்க? அதாவது ரோஸ் பன்னீர் ரோஸ். இது பன்னீர் ரோஸுக்கு மருந்து வாங்குறதுக்காக நாங்கள் கடைக்கு போயிருந்துக்கிட்டு தான் உங்களை பார்த்தோம், அக்ரியை பார்த்தோம். ஆனால் அப்போ தான் இந்த கோல்டு பூஸ்ட் அப்படின்ற ஒரு மருந்து நல்லா வேலை செய்யும், உடனடியாக நல்லா துளிர் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே ஒரு டெமோ பீஸ் ஒன்று தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை கொண்டு வந்து ஒரு டேங்க் மிச்சம் மீதி வச்சுருக்குது, ஒரு டேங்க் மட்டும் கொடுத்தாங்க. அதை அடித்து பார்த்து ஒரு 5-6 நாளில் நல்லா துளிர் விடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் இந்த செடியை சரியாக வராது, மழையில் சிக்கி இது அழிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டிருந்தேன். ஏதாச்சும் பார்க்கலாம் தான் இதை அடிங்க, ரிசல்ட் உடனே கிடைக்கும், துளிர் எடுத்துருன்னு சொன்னாங்க. இதுக்கு அடித்ததுக்கப்புறம் எப்படி துளிர் இருக்குதுங்க? இது எல்லாமே குப்புன்னு ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக துளிர் ஒன்றும் இல்லாமல் துளிர் எடுத்துச்சு. ஒரு செடி கூட துளிர் எடுக்காத செடியே கிடையாது. இது நடந்தது ஒரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளார தான். இது அடித்த பின்னாடி தான் இது இந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மருந்து எனக்கு எல்லா கடையிலையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதை வாங்கி நல்லா பயன்பெறுவேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஒவ்வொரு செடியுமே நல்லா துளிர் எடுத்துருச்சு. நான் அழிக்கலான்ற ஸ்டேஜில் நட்டுதுலேருந்தே இது துளிர் எடுக்கவே இல்லை. அப்படியே ரொம்ப டல்லாக குறுகி போயிட்டு துளிரே இல்லாமல் பேசாமல் அழிச்சிடலான்ற கண்டிஷனில் தான் நம்ம இதை பார்த்து இதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கோல்டு பூஸ்ட்ன்ற அந்த மருந்தை நான் வாங்கி மீண்டும் நான் யூஸ் பண்ணலான்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.